பேடிஎம் வழங்கும் இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் வரும் ஏப்ரல் 5 மற்றும் 6 தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் ஏஎம் ஜெயின் கல்லூரியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் 2025. சட்டமன்றத்தில் நின்று கொண்டு இஸ்லாமிய சமூகத்தை அச்சுறுத்தும் வகையில் ஒரு பொய்யான செய்தியை வாய்க்கூசாம பேசுவதற்கு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. முட்டாள்கள் கூட கொஞ்ச நேரம் யோசிச்சு சட்டமன்றத்தில் பேசுவாங்க. ஆனா சட்டமன்றத்தில் முதல்வர் அவர்களே முட்டாள்தனமாக ஒரு பொய்யான விஷயத்தையோ அல்லது வேண்டும் என்று ஒரு சமூகத்தை தூண்டிவிடக்கூடிய விஷயத்தை பேசும்போது எங்களுக்கு கோபம் வரும். யார் பாதிக்கப்பட்டார்? எந்த இஸ்லாமியர் உங்கள்கிட்ட புகார் கொடுத்தார்? யார் பாரதத்தினுடைய குடியுரிமையை எங்களிடத்திலிருந்து அகற்றி விட்டார்கள், எங்களை பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் போக சொல்றாங்க அப்படின்னு எந்த இஸ்லாமியர் உங்களிடத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணார்? வக்ஃபு என்ற பெயரில் ஏராளமான இந்துக்களுடைய நிலத்தை இன்றைக்கு அபகரிக்கப்பட்டு வைத்திருக்கிறார்கள். அதை அவர்களிடத்தில் கொடுக்கணுமா வேண்டாமா? இன்றைக்கு சட்டமன்றத்தில் பேசின ஆலூர் ஷானவாஸ் இருக்கிறார், ஜவாஹிருல்லா இருக்கிறார், அதே மாதிரி ஹசன் மௌலானா காங்கிரஸ் தரப்புல பேசுறாரு. நீங்களாம் இஸ்லாமியர்கள் தான். திமுக காரங்கையிலையும் காங்கிரஸ் காரங்கையிலையும் வக்ஃபு நிலங்கள் இருக்கிறது. அதை மீட்க வேண்டும் என்றால் ஆவணத்தின் அடிப்படையில் பதிவு செய்யணும்னு சொன்னா நாங்க காலகாலமா பயன்படுத்தணும்னு சொல்லி பிற நிலங்களையும் நீங்க வைத்திருந்தால் இது எந்த விதத்தில் நியாயம்? இந்து அறநிலையத்துறையை சட்டம் பிடிச்சி நீங்க இந்துக்கள் மட்டும் போகணும் இந்த கோவிலுக்கு, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு, பழனி கோவிலுக்கெல்லாம் மதுரை இஸ்லாமியர்கள் போகக்கூடாதுன்னு போர்டு வச்சாங்கல்ல, அது இந்து அறநிலையத்துறை முடிவு செய்து வைத்ததா? இந்து ஆகமங்கள் நம்பிக்கைகளின் அடிப்படையில் வைக்கப்பட்டதா? அந்த வக்ஃபு நிலம் என்பதை நீக்கி அது கோவில் நிலம் தான், அது மக்கள் நிலம் தான் அறிவித்தது யார்? மாவட்ட ஆட்சியர் தானே. உங்க ஆட்சியில் தான் அறிவிச்சாரு. அறிவித்த 6 மாசம் கூட ஆகல, அபாண்டமா பொய் பேசி இதை நாங்க எதிர்க்கிறோம் சொல்றீங்களே, என்ன யோகியதை இருக்கு? உங்களுக்கு தெம்பும் திராணியும் இருந்தார். யாரெல்லாம் வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2024 எதிர்க்கிறீர்களோ பொது தளத்துக்கு வாங்க, பாஜகவோடு விவாதம் செய்யும், பாஜகவோடு கருத்தியல் பரிமாற்றம் செய்யும். ஆலூர் ஷானவாஸ் இதை பேசுறதுக்கு யோகியதை இருக்கா? மசூதிக்குள் எப்படி 2 இந்துக்களை நாங்கள் உள்ள விடுவோம்னா கடவுளே இல்லைன்னு சொல்ற காட்டுமிராண்டி கொள்கை வைத்த உங்க தலைவர் திருமாவளவன் மவுண்ட் ரோடு மசூதியில இருந்து தொழுகல. அடிப்படையில் வக்ஃபு நிலம் என்று ஒன்றை அறிவித்து விட்டால் அது ஜீரோ வேல்யூன்னு சொல்லிடுவாங்க. அது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுடைய புனிதமிக்க சொத்துக்களில் ஒன்றாக அது மாறிடும். அப்படி மாறிடுச்சுன்னா அதை நீங்க 50,000 கொடுத்த நோ அப்ஜெக்ஷன் கொடுத்துருவாங்களா? அதிமுகவோடு கூட்டணி இருக்கு என்று எங்களுடைய மாநில தலைவர் அறிவித்தாலோ அல்லது ஐயா இபிஎஸ் அவர்கள் பாஜகவோடு கூட்டணி இருக்கிறது என்று அறிவித்தாலோ தான் நாங்கள் அதை பேச முடியுமே தவிர ஊடகங்களுடைய அந்த பசிக்கு நாங்கள் இரையாக தயாரில்லை. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் தேசிய செயலாளர் சிறுபான்மையினர் அணியை சேர்ந்த வேலூர் இப்ராஹிம் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வாழ்க வளமுடன். சார், இன்றைக்கி சட்டமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. அதாவது திருத்த சட்டத்தை எதிர்த்து, அதாவது தமிழ்நாட்டில் சிறுபான்மையினர் வஞ்சிக்கப்படுகிறார்கள் பாஜகவினரால் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ இபிஎஸ் அவர்கள் சந்திச்சுட்டு வந்ததை அதையுமே காமெடியாக சொல்லியிருக்காரு சார். இருமொழி கொள்கை பற்றி பேசிட்டு வந்தீங்க, வக்போர்டு பற்றி கேட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார் ஸ்டாலின் அவர்கள். அதை பற்றி உங்கள் கருத்து? முதலில் ஒரு முதல்வராக இருக்கக்கூடியவர் மக்களுக்கு பொய்யான செய்திகளை சொல்லக்கூடாது, குறிப்பாக சட்டமன்றத்தில். ஆனால் சட்டமன்றத்தில் நின்று கொண்டு இஸ்லாமிய சமூகத்தை அச்சுறுத்தும் வகையில் ஒரு பொய்யான செய்தியை வாய்க்கூசாமல் பேசுவதற்கு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை எதிர்ப்பதற்காக ஒரு தனி தீர்மானத்தை இன்றைக்கு அவர் கொண்டு வந்தார். அதை படிப்பதற்கு முன்னால் என்ன சொல்றாருன்னா, இதே போன்று சிஏஏ என்று சொல்லக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது. அது சிறுபான்மை மக்களில் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. அதை நாங்கள் எதிர்த்தோம். அதே மாதிரி தான் இதை எதிர்க்கிறோம். இது ஒரு முட்டாள்தனமான வாதமா இல்லையான்னு ஐயா ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்குறேன். வார்த்தை தடித்ததாக இருந்தாலும் கூட இதைவிட ரொம்ப பக்குவமாக கேட்பதற்கு எனக்கு வார்த்தை தெரியலை. ஏன்னா முட்டாள்கள் கூட கொஞ்ச நேரம் யோசித்து சட்டமன்றத்தில் பேசுவாங்க. ஆனால் சட்டமன்றத்தில் முதல்வர் அவர்களே முட்டாள்தனமாக ஒரு பொய்யான விஷயத்தையோ அல்லது வேண்டுமென்று ஒரு சமூகத்தை தூண்டிவிடக்கூடிய விஷயத்தை பேசும்போது எங்களுக்கு கோபம் வருது. நான் கேட்பது, குடியுரிமை திருத்த சட்டத்தில் தமிழகத்தில் வாழக்கூடிய 80 லட்சம் இஸ்லாமியர்களை ஒரே ஒருவர் பாதிக்கப்பட்டு விட்டார் அப்படின்னு காட்ட முடியுமா? நீங்கள் சொல்றீங்களே வஞ்சிக்கப்படுகிறார்கள், பாதிக்கப்படுகிறார்கள், குடியுரிமை திருத்த சட்டத்தை நாங்கள் எப்படி எதிர்த்தோமோ அது மாதிரி இன்றைக்கு வக்ஃபு திருத்த சட்ட மசோதா 2024 எதிர்ப்போன்னு சொல்றீங்கல்ல. யார் பாதிக்கப்பட்டார்? எந்த இஸ்லாமியர் உங்கள்கிட்ட புகார் கொடுத்தார்? யார் பாரதத்தினுடைய குடியுரிமையை எங்களிடத்திலிருந்து அகற்றி விட்டார்கள், எங்களை பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் போக சொல்றாங்க அப்படின்னு எந்த இஸ்லாமியர் உங்களிடத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணா?
எதுவுமே நடக்காத பொழுது, அந்த சட்டத்தை பற்றி சரியான புரிதலே அவருக்கு இல்லாத பொழுது, நீங்கள் இந்த ரம்ஜான் மாசத்துல நாங்கள் எல்லாரும் நோன்பு வைத்து கொண்டு வழிபாடு செய்து கொண்டிருக்கும் பொழுது தேவையில்லாமல் எங்களை பதட்டப்பட வைக்கும் விதத்தில் ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வந்து அச்சுறுத்துவது திமுக. அச்சுறுத்துவது திமுகவுடைய கைக்கூலிகளாக இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திருமாவளவன் வகையறாக்கள். ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா பாஜக வஞ்சிக்கிறது என்று சொன்னால் இது எந்த விதத்தில் நியாயம்? முதலாவது இதுக்கு அவர் பதில் சொல்லணும். ரெண்டாவது நான் என்ன கேட்குறேன்னா, இந்த திருத்த சட்ட மசோதா வக்ஃபுக்காக கொண்டு வந்தது என்பது இஸ்லாமியருடைய நிலத்தை பாதுகாப்பதற்காக மட்டுமல்ல, வக்ஃபு என்ற பெயரில் ஏராளமான இந்துக்களுடைய நிலத்தை இன்றைக்கு அபகரிக்கப்பட்டு வைத்திருக்கிறார்கள். அதை அவர்களிடத்தில் கொடுக்கணுமா வேண்டாமா? நான் கேட்குறேன். இன்றைக்கு சட்டமன்றத்தில் பேசின ஆலூர் ஷானவாஸ் இருக்கிறார், ஜவாஹிருல்லா இருக்கிறார், அதே மாதிரி அசன் மௌலானா காங்கிரஸ் தரப்பில் பேசுகிறார். நீங்களாம் இஸ்லாமியர்கள் தான். திரு ஸ்டாலின் அவர்கள் வேண்டுமானால் அரசியலுக்காக நாடகம் ஆடலாம், கூத்தடிக்கலாம், அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, காட்டுமிராண்டி கொள்கை என்ன வேணாலும் அவர் சொல்லலாம். அதை எங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல. நீங்கள் இஸ்லாமியர்கள்ல அடுத்தவங்க விட்டு சொத்தை நம்ம எப்படி அபகரித்து வச்சிருக்க முடியும்? நம் தொப்புள் கூடி இந்துக்களுடைய சொத்தை இதே நெல்லையில் பழையப்பேட்டைன்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில், திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய அக்ரஹாரம் உள்ளிட்ட இடங்களில் இதையெல்லாம் திடீரென்று வக்ஃபு அப்படின்னு அறிவிச்சிங்கன்னா 1600 ஆண்டுகள் இருக்கக்கூடிய கோவில்களில் இருந்து 500 ஆண்டுகள் இதே நெல்லையில் இருக்கக்கூடிய கோவில்கள், அதை சுற்றியுள்ள இந்துக்களுடைய இடத்தை நீங்கள் அபகரிக்க முயன்றால் இது தவறா இல்லையா? இப்போ நான் இன்னொரு வாதத்தை கேட்குறேன். இதை உங்களிடத்தில் ஆதாரம் இருக்கிறதா? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 1954 இருக்குன்னு. அவன் 500 வருஷமா இருக்கிறான். 500 வருஷமா இருக்கிற பூர்வகுடி மக்களை வெளியேற்றுவது என்பது எந்த விதத்தில் நியாயம்? இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வக்ஃப் யூசர் அப்படின்னு ஒரு பெயரில் காலம் காலமாக பயன்படுத்துறன்னு சொல்லி வக்ஃப் நிலம் சொல்லி ஓரலாக அறிவித்து நிறைய நிலங்களை இவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த நிலங்கள் அது இஸ்லாமியர்களால் தானம் வழங்கப்பட்டது என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் இருந்தால் நீங்கள் தாராளமாக பேசுங்க. திருக்குரான் சொல்லுகிறது, ஆத்து புர்ஹானுக்கும் இன்குந்தும் சாதிக்கீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் ஆதாரத்தை முன்னெடுத்து வைத்து விட்டு பேசுங்கள் என்று சொல்லுகிறது. அப்போ ஆலூர் ஷானவாஸோ ஜவாஹிருல்லாவோ அல்லது இந்த அசன் மௌலானாவோ சட்டமன்றத்தில் பேசியவர்களாக இருக்கட்டும், அல்லது முஸ்லீம் லீக்கை சார்ந்தவர்களோ எஸ்டிபி கட்சி சார்ந்தவர்களோ நாங்கள் 2வது போருக்கு தயாராகிறோம்னு சொல்றீங்கல்ல, இந்த மானங்கெட்டவர்களை பார்த்து நான் கேட்குறேன். திருக்குரான் சொல்லுகிறது ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்கள் செயல்பட வேண்டும்னு. மத்திய அரசு திருக்குரானின் வழியில் நடக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள் வக்ஃபு என்று எந்த நிலம் ஆவணங்களின் அடிப்படையில் இருக்கிறதோ இந்த சட்டம் இயற்றப்பட்ட 6 மாதத்திற்குள் அதை நீங்கள் பதிவு செய்து விட்டால் அந்த நிலத்தை யாரிடத்தில் இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய அரசியல்வாதிகள் கையில் இருந்தாலும், மாஃபியாக்கள் கையில் இருந்தாலும் நாங்கள் மீட்டெடுப்போம், அதை இஸ்லாமியரிடத்தில் ஒப்படைப்போம். எந்த நோக்கத்திற்காக கொடுத்தப்பட்டதோ அது இஸ்லாமியர்களின் கல்விக்காக, முன்னேற்றத்திற்காக, இஸ்லாமிய பெண்மணிகள், கணவனை இழந்தவர்கள், விதவைகள், அதே போன்று மசூதிகள், தர்காக்கள் பராமரிப்பு, இதுக்காக செலவு செய்யப்பட வேண்டும். ஆனால் இன்னைக்கு திமுக காரங்கையிலையும் காங்கிரஸ்காரங்க கையிலையும் வக்ஃபு நிலங்கள் இருக்கிறது. அதை மீட்க வேண்டும் என்றால் ஆவணத்தின் அடிப்படையில் பதிவு செய்யணும்னு சொன்னால் நாங்கள் காலகாலமாக பயன்படுத்தணும்னு சொல்லி பிற நிலங்களையும் நீங்கள் வைத்திருந்தால் இது எந்த விதத்தில் நியாயம்? பிறருடைய நிலம் நமக்கு ஆகுமானது அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. நாளைக்கு மறுமை நாள் என்ற அந்த நியாய தீர்ப்பு நாளில் நாங்கள் போய் அதுக்கு பதில் சொல்லணுமா? என் இந்து தொப்புள் கூடிய உறவுகளை நேசிக்கக்கூடிய நாங்கள் அவர்களுடைய நிலத்தை பிடுங்குவது, அதை 0 வேல்யூன்னு சொல்லி அவன் வாங்கவும் முடியாமல், விற்கவும் முடியாமல், வீடு கட்டவும் முடியாமல் இருக்கிற அந்த கொடுமையை இஸ்லாமியர்கள் நிகழ்த்த வேண்டுமா? இது மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்துமா அல்லது மத வெறுப்பை ஏற்படுத்தி பெரிய கலவரத்தை உருவாக்குமா? நல்லிணக்கத்திற்காக பாரதிய ஜனதா கட்சி உங்களுடைய நிலத்தை பாதுகாக்கிறோம், பிறர் நிலங்களை அவர்களிடத்தில் ஒப்படைக்கிறோம் என்று சொன்னால் என்ன விதத்தில் இது தப்பாக போயிடும்? அநியாயமா இல்லையா இது? அதை விட ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, ஆலூர் ஷானவாஸ் வாய்வழியே பேசுகிறார். நர்கீஸ் கான் அப்படின்னு ஒருத்தர் சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாள் இந்த அறநிலையத்துறையில் இருந்தார். அவர் இந்து தான், இஸ்லாமிய பேர் வச்சிருந்தார். ஆனால் இந்த பாஜகவும் இந்து அமைப்புகளும் எப்படி வைத்திருக்கலாம் என்றெல்லாம் வெறுப்புணர்வோடு பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் நீங்கள் எங்களுடைய வக்ஃபு போர்டு, இஸ்லாமியர்களுடைய வக்ஃபு போர்டை எப்படி நீங்கள் 2 இந்துக்களை உள்ள நுழைக்கலான்னு கேட்குறார். இவர் இஸ்லாமியர் தானே, குறைந்தபட்ச அறிவு இருக்கணும். இந்துக்களுடைய ஆகமத்தின் அடிப்படையில், இந்துக்களின் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் பல கோவில்களில் இந்துக்கள் அல்லாதவர்கள் உள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இந்து அறநிலையத்துறை போட்ட சட்டம் கிடையாது. இந்து அறநிலையத்துறையை சட்டம் பிடிச்சி நீங்கள் இந்துக்கள் மட்டும் போகணும் இந்த கோவிலுக்கு, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு, பழனி கோவிலுக்கெல்லாம், அதே மாதிரி இஸ்லாமியர்கள் போகக்கூடாதுன்னு போர்டு வச்சாங்கல்ல, அது இந்து அறநிலையத்துறை முடிவு செய்து வைத்ததா
இந்து ஆகமங்கள் நம்பிக்கைகளின் அடிப்படையில் வைக்கப்பட்டதா? நம்பிக்கையின் அடிப்படையில். நான் கேட்பது, ஆளூர் ஷானவாஸ் இதை பேசுறதுக்கு யோக்கியதை இருக்கா? மசூதிக்குள்ள எப்படி 2 இந்துக்களை நாங்கள் உள்ள விடுவோம்னா, கடவுளே இல்லைன்னு சொல்ற காட்டுமிராண்டி கொள்கை வைத்த உங்க தலைவர் திருமாவளவன் மவுண்ட் ரோடு மசூதியில் வந்து தொழுகலை, அவர் வந்து மசூதியில் நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிடலை. ஏன்பா, கடவுளே இல்லைன்னு சொல்றவர்களே வந்து கலந்துக்கலான்னு போது கடவுள் நம்பிக்கை உள்ள 2 இந்துக்களோ அல்லது இஸ்லாம் அல்லாத ஏதோ ஒரு 2 மதத்தை சார்ந்தவர்களோ இந்த வக்ஃபு போர்டில் இவர்கள் கூட்டு கொள்ளையடிக்கிறாங்க, அபகரித்து வைத்திருக்கிறார்கள், அதை கண்டுபிடிப்பதற்காக 2 பேர் இருக்கிறதுல என்ன கேடு வந்துட போகுது? அதில் என்ன மதத்தின் புனிதம் கெட்டுவிட போகுது? இஸ்லாமிய நம்பிக்கையில் அப்படி ஏதாவது இருக்குதா? இருந்தால் சொல்லுங்க, வாங்க விவாதிப்போம். இஸ்லாமிய தலைவர்கள்னு யார் இன்னைக்கு வந்து திமுக பின்னால் ஜால்ரா அடிக்கிறீங்களோ அல்லது திமுகவுடைய இந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த இஸ்லாமிய தலைவர்களோ வாருங்கள், வெளிப்படையாக விவாதிப்போம். அதுக்கு நீங்கள் செலவு பண்ண வேண்டாம், நாங்கள் செலவு பண்ணுறோம். பாரதிய ஜனதா கட்சி மேடை அமைத்து தரோம். நெல்லையாக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், கோயம்புத்தூராக இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும், திருச்சியாக இருக்கட்டும், எங்கெல்லாம் மிகப்பெரிய அளவிற்கு மக்கள் இருக்கிறார்களோ நாங்கள் மேடை அமைச்சு தரோம். வாங்க திமுக வாங்க, ஆக சிறந்த பேச்சாளர்கள் உங்களில் யாரெல்லாம் அரசியல்வாதிகளை கூப்பிட்டு வாங்க, காங்கிரஸ் வாங்க, விடுதலை சிறுத்தை வாங்க, உங்களுக்கெல்லாம் எதிர்ப்புன்னு சொல்கிறீங்களே, மேடையில் பேசுவோம். நான் தேசிய செயலாளராக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வெளிப்படையாக பகிரங்கமாக அழைக்கிறேன், வாங்க. வக்ஃபுனுடைய திருத்த மசோதாவை, அதனுடைய உண்மை நிலையை இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி ஒரு குழு அமைக்கிறது. அந்த குழுவில் ஒருவனாக நான் இருக்கிறேன். அதனால் அதிகாரப்பூர்வமாக திமுகவையும் யாரெல்லாம் இந்த திருத்த மசோதாவை எதிர்க்கிறீர்களோ, புரியாமல் எதிர்க்கிறீர்களோ, அல்லது வஞ்சகத்தோடு எதிர்க்கிறீர்களோ, அல்லது பாஜகவின் மீது ஏதாவது தவறை கற்பிக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு எதிர்க்கிறீர்களோ, உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். தாராளமாக வாங்க, பொது மேடை அமைப்போம். 1 மணி நேரம் நீங்கள் பேசுங்க, 1 மணி நேரம் நான் பேசுகிறேன். மக்கள் பார்க்கட்டும், காரி துப்பிட்டு போயிடுவாங்க உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு. நீங்கள் பாஜகவை எதிர்ப்பதின் உள்நோக்கத்தை இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்வார்கள், வெகுஜன இந்துக்கள் புரிந்து கொள்வார்கள். அப்ப உண்மையை பேச நான் அழைக்கிறேன், வாங்க பேசுவோமா? இந்து நம்பிக்கை என்பது வேறு, இஸ்லாமிய நம்பிக்கை என்பது வேறு. இஸ்லாமிய நம்பிக்கையின்படி மக்கா மதீனம் புனிதமான நகரம், அங்குதான் இந்துக்கள் நுழையக்கூடாது அந்த மசூதிகளுக்குள்ளே தவிர. பாரதத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? எந்த மசூதிக்குள்ள நுழைஞ்சா எங்க புனிதம் கட்டுவிடும்னு என்ன குரான்லயோ ஹதீஸ்ல இருக்குதா? வாங்க பேசுவோமா? ஏன் வந்து பாராளுமன்றத்தில் இயற்றப்படக்கூடிய அந்த சட்டத்தை இயற்றப்படுவதற்கு முன்னாலே ஒரு அச்சத்தை ஏன் ஏற்படுத்திங்க தீர்மானம் நிறைவேற்றுறீங்க? நீங்கள் உள்நோக்கத்தோடு இருக்கிறீர்கள், வாக்கு வங்கிக்காக கேவலமான அரசியல் செய்கிறீங்க. அந்த அரசியல் நாங்கள் பண்ணதில்லை. அதே மாதிரி மிக முக்கியமாக அந்த வக்ஃபில் என்ன சொல்லப்படுகிறது? நீங்கள் வக்ஃபில் ஒரு பிரச்சனை நில விவகாரம் என்றால் வக்ஃப் ட்ரிபியூனல் அப்படின்னு போறீங்க. அது முழுக்க முழுக்க ஒரு சார்பு உள்ளதாக இருக்கிறது. அந்த ட்ரிபியூனல்ல இந்துக்களோ அல்லது பிற மதத்தினரோ இல்லை. பாதிக்கப்படக்கூடியவர்கள் இந்துக்கள் வந்து கேட்டால் கூட அங்கே நியாயம் கிடைக்காது. ஏன்னா இந்துக்கள் இல்லையே, அங்கே யாருடைய பிரதிநிதித்துவம் இல்லை. அப்போ அது நியாயமாக ஒரு மாவட்ட ஆட்சியரின் மூலமாக அந்த சொத்து யாருடையது என்று ஆவணத்தின் அடிப்படையில் பரிசீலிக்கப்பட்டு அது உண்மையாகவே இஸ்லாமியர்களாக இருந்தால் வக்ஃபுனுடைய அந்த அதிகாரத்திற்குட்பட்டு அவர்கள் பாதுகாப்பார்கள். அது உண்மையாகவே அந்த ஆவணம் இல்லை, அந்த நிலம் வந்து பொதுவாக யார் வசித்து கொண்டிருக்கிறார்களோ பல 100 ஆண்டுகளாக அவர்களுக்குரியது என்றால் அவர்களுக்கு கொடுக்கப்படும். இதில் என்ன பிரச்சனை வந்துடுது? ஒருவேளை மாவட்ட ஆட்சியர் அங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி இவங்க சொல்றாங்களா, பாஜக ஆளுகிற ஆளும் மாநிலங்களில் இப்படி அபகரித்து விடுவதற்கு மாவட்ட ஆட்சியரை பயன்படுத்துவான்னு சொல்றாங்கல்ல, ஒருவேளை அப்படி மாவட்ட ஆட்சியர் தப்பு செய்தால் கூட உயர் நீதிமன்றத்துக்கு போலாமே, முறையிட்டு அந்த நிலத்தை மீட்கலாமே. நம்மகிட்ட ஆவணம் இருந்தா, நம்ம கிட்ட நேர்மை இருந்தா, நம்ம கிட்ட உண்மை இருந்தா, அதை தானே இந்த சட்டம் சொல்லுகிறது. இதுல என்ன அநியாயம் நிகழ்ந்து விட போகிறது? ஏன் இப்படி கண்மூடித்தனமாக எதிர்க்கிறீர்கள்? சரி, நான் கேட்கறது, மாவட்ட ஆட்சியர் இப்படி கொண்டு வருவது என்பது அது சரியானதல்ல. நில அளவையர் தான் இதற்கு முன்னால் இருந்தால் ஏன் இப்படி கொண்டு வர வேண்டும்? அதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். வாய்களையே பேசுறாரு ஐயா ஸ்டாலின். நீங்க தீர்மானத்தை எதிர்த்து திருச்சியில் திருச்செந்துறை இருந்துச்சுல, அந்த வக்ஃபு நிலம் என்பதை நீக்கி அது கோவில் நிலம் தான், அது மக்கள் நிலம் தான் அறிவித்தது யார்? மாவட்ட ஆட்சியர் தானே. உங்க ஆட்சியில் தான் அறிவிச்சாரு. அறிவித்த 6 மாசம் கூட ஆகல, அபாண்டமா பொய் பேசி இதை நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொல்றீங்களே, என்ன யோக்கியதை இருக்கு? எப்படி நீங்கள் இஸ்லாமியர்களை இப்படி ஒரு மூளையற்றவர்களாக நினைத்துக் கொண்டு ஏமாற்ற முன் வருகிறீர்கள்? இதெல்லாம் ஜீரணிக்கவே முடியாது. அதனால் நான் மிக தெளிவாக சொல்லுகிறேன், உங்களுக்கு தெம்பும் திராணியும் இருந்தார் யாரெல்லாம் வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2024 எதிர்க்கிறீர்களோ பொது தளத்துக்கு வாங்க, பாஜகவோடு விவாதம் செய்யுங்க, பாஜகவோடு கருத்தியல் பரிமாற்றம் செய்யுங்க. அதை விட்டுட்டு இஸ்லாமிய அமைப்புகளை தூண்டி விட்டுட்டு இந்த பயங்கரவாத பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் அமைப்பினுடைய நட்பு அமைப்பாக இருக்கிற எஸ்டிபிஐ சொல்லுகிறார்கள், நாங்கள் அடுத்து போராட தயாராகிவிட்டோம், அதுவும் இப்படி போருக்கு தயாராகிவிட்டோம், இது 2ஆம் யுத்தம்னு அறிவிக்கிறாங்க. இந்த பக்கம் முஸ்லீம் லீக் ஒரு பக்கம் மக்களை தூண்டுகிறது, இன்னொரு பக்கம் தமுமுக இஸ்லாமியர் மத்தியில் வெறி ஏற்படுத்தி அவன்
பாரத பிரதமருடைய உருவப்படத்தை எரிச்சுக்கிட்டு செருப்பால் அடிச்சு இன்னும் அந்த வெறுப்புணர்வை அதிகப்படுத்துறீங்கன்னா உங்க நோக்கம் இஸ்லாமியர்கள் நிம்மதியா இந்த தேசத்துல வாழக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இஸ்லாமியர்கள் எப்பொழுதுமே பதட்டத்தில் இருக்கணும்னு திமுகவுடைய தலைவர் ஐயா ஸ்டாலின் நினைக்கிறாரா? இஸ்லாமியர்கள் உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதற்காகவே அஞ்சி நடுங்கி பாஜகவை பார்த்து பயந்து கொண்டே வாழ வேண்டும் என்று நினைக்கிறாரா? அது நடக்காது, அதை நடக்க விட மாட்டோம். அதனால் எங்களை பொறுத்தவரை ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் அரசியல் அமைப்புக்கு ஒத்த சட்டமாகத்தான் இருக்கும். ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள் அரசியல் அமைப்பின் 26வது அந்த பிரிவு எதிர்க்கிறது, இதற்கு எதிராக இருக்கிறது என்று. அது இல்லை என்பதை நாங்கள் பாராளுமன்றத்தில் பேசுவோம். இந்த சட்டத்தை கொண்டு வந்த பிறகு அது இல்லை என்பதை நீங்கள் நீதிமன்றத்திற்கு போனாலும் நாங்கள் நிரூபிப்ப தயாராக இருக்கிறோம். அதை விடுத்து தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்தினால் எங்களுடைய ஜனநாயகத்தினுடைய பேச்சுக்களின் மூலமாக திமுகவுடைய அதன் கூட்டணிகளுடைய பொய் பிரச்சாரத்தை முறையடித்து உண்மையை நிலைநாட்டுவோம். சார் அதே மாதிரி நேற்றுக்கு பாஜகவினர் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க சார். அதில் நீங்கள் சொன்ன மாதிரி பழையப்பேட்டை திருநெல்வேலியில் இந்த மாதிரி அவங்க நிலத்தில் இருக்கிறது பிரச்சனை கிடையாது, ஆனால் நாங்கள் போய் எங்களை பத்திரத்தை ஏதாவது மாற்றணும்னு நினச்சோம் அப்படின்னா வக்ஃப் வாரியத்திட்ட போய் நீங்கள் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க அப்படின்றாங்க. சரி, அதுவும் பிரச்சனை இல்லை. போய் வாங்க போனோம் அப்படின்னா 50,000 ரூபா கேட்குறாங்க, இல்லை 1 லட்ச ரூபா கேட்குறாங்க. இந்த மாதிரி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டுக்கு இந்த மாதிரி காசு வாங்கணும் ஏதாவது வக்ஃப் வாரியத்தில் சட்டம் இருக்கா சார்? முதல்ல அந்த 50,000 1 லட்சம் கேட்குறாங்க என்ற தகவலை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அது தவறான தகவலாக நான் பார்க்குறேன். அடிப்படையில் வக்ஃப் நிலம் என்று ஒன்றை அறிவித்து விட்டால் அது 0 வேல்யூன்னு சொல்லிடுவாங்க. அது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுடைய புனிதமிக்க சொத்துக்களில் ஒன்றாக அது மாறிடும். அப்படி மாறிடுச்சுன்னா அதை நீங்கள் 50,000 கொடுத்தா நோ அப்ஜெக்ஷன் கொடுத்துருவாங்களா? கொடுத்தா அது செல்லுமா? அதெல்லாம் செல்லாது. அது மறுபடியும் ஒருத்தர் வழக்கு போட்டால் மறுபடியும் அது கேன்சல் ஆகிடும். அதனால் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் ஏதோ ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அடிப்படையில் இப்படி நிறைய இடங்களில், கடலூரில், ராணிப்பேட்டையில், வேலூரில், நீங்கள் சொல்கிற நெல்லையில், பல இடங்களில் இந்துக்கள் காலம் காலமாக வசிக்கக்கூடிய பகுதியை வக்ஃப் யூசர் அப்படின்வாங்க இல்லையா, பயன்படுத்தக்கூடிய சொத்துன்ற பெயரில் ஓரலாக அப்படி சொல்லி அந்த நிலத்தை எல்லாம் ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள். அது சட்டவிரோதமானது மட்டுமல்ல, முழுக்க முழுக்க மக்களுக்கு எதிரான ஒரு செயலாக இருக்கிறது. அது இருக்கக்கூடாதா அப்படின்னு நாம் முடிவு செய்யணும். அந்த அடிப்படையில் தான் இந்த வக்ஃப் திருத்த சட்ட மசோதா என்பது எல்லோருக்கும் நீதி செலுத்தக்கூடியதாக இருக்கும். யாருடைய நம்பிக்கைகளையும் புனிதங்களையும் யாருடைய சொத்துக்களையும் பிடுங்குவதற்கான சட்டம் இது அல்ல என்பதை நான் தெளிவுடன் அறிவிக்கிறேன். ஓகே சார். சார் அதே மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி நம்ம நோன்பு கொண்டாடப்படுகிறது சார். பாஜக தரப்பிலிருந்து பெரிய பெரிய தலைவர், எல்லா தலைவர்களும் ஒரே மேடையில் பேசுகிறதையும் பார்க்க முடியுது. அதுவும் இல்லாமல் அண்ணாமலை அவர்களும் ஒரு கோட் பண்ணுறாரு, மோடி அவர்கள் இஸ்லாமியருக்கு எதிராக ஏதாவது செஞ்சாரான்னு யோசிச்சுக்கிட்டே போங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. இப்போல்லாம் பேசினா இஸ்லாமியர்கள் ஓட்டு பாஜகவினருக்கு வந்துருமா சார்? அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி இந்த இஃப்தார் நோன்பு துறப்பு நிகழ்ச்சியை நடத்துவது வாக்கு வங்கிக்காக கிடையாது. முஸ்லீம்கள் ஓட்டு போடுவாங்க என்பதற்காக நாங்கள் நடத்தணும் அப்படின்னா எங்களை விட பைத்தியக்காரர்கள் யாருமே இல்லை. மற்றவங்க பேர்னா மட்டும் இல்லைங்க. அதாவது நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை நடத்திட்டா முஸ்லீம்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நாங்கள் நினச்சா நாங்கள் பைத்தியக்காரங்க. பாஜக உள்ள யாராக இருந்தாலும் சரி, அப்படி எங்களுக்கு ஒரு அக்கறையே கிடையாது. நோன்பு திறப்பு என்பது ஒவ்வொரு மதத்தின் நம்பிக்கைகளை நாங்கள் மதிக்கிறோம். பாஜகவுடைய கொள்கை நிலைப்பாடு. இந்துக்களுடைய வழிபாட்டு வந்தாலும் வாழ்த்து தெரிவிப்போம், இஸ்லாமியருடைய வழிபாட்டு வந்தாலும் வாழ்த்து தெரிவிப்போம், கிறிஸ்துவருடைய வழிபாட்டு வந்தாலும் வாழ்த்து தெரிவிப்போம். இப்போ வேலூர் இப்ராஹிம் நான் ரம்ஜானுக்கும் வாழ்த்து தெரிவிப்பேன், தீபாவளிக்கும் விநாயகர் சதுர்த்திக்கும் வாழ்த்து தெரிவிப்பேன், கிறிஸ்துமஸுக்கும் வாழ்த்து தெரிவிப்பேன். ஏன்? நான் பாஜகவில் இருப்பதினால் அனைத்து மதங்களை மதிக்க வேண்டும் என்ற கட்சியினுடைய கொள்கை நிலைப்பாட்டில் இருக்கிறேன். இதே அப்துல் காதர் ஒருத்தர் திமுக இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்க மாட்டார், கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்து தெரிவிக்க மாட்டார், அவர் ரம்ஜானுக்கு தான் தெரிவிப்பார். இந்த கொடுமை நடக்கும். அதே மாதிரி அண்ணாமலை அப்படி இருக்கிறார், அவர் ஹிந்து, அவர் அதே இந்து மதத்தினுடைய தீபாவளிக்கும் விநாயகர் சதுர்த்திக்கும் வாழ்த்து தெரிவிப்பார், அதே மாதிரி கிறிஸ்துமஸுக்கும் வாழ்த்து தெரிவிப்பார், அதே போன்று இஸ்லாமியருடைய ரம்ஜான் பண்டிகைக்கும் வாழ்த்து தெரிவிப்பார். ஐயா ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ பிறப்பால் ஹிந்து, ஆனால் தீபாவளிக்கு வாழ்த்து தெரிவிக்க மாட்டாங்க, விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்க மாட்டாங்க. முன்னுக்கு நான் தான் கிறிஸ்டின்னு சொல்லி உதயநிதி அவர்கள் கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து தெரிவிப்பதும், நான் தான் இஸ்லாமியர் காவலன்னு சொல்லி நோன்பு கஞ்சி குடிச்சிட்டு இவர்கள் வாழ்த்து தெரிவிப்பதும், இவர்கள் தான் வாக்கு வங்கிக்காக இந்த நாடகமும் வேஷமும் சொந்த மதத்தை இழிவுபடுத்தி விட்டு பிற மதங்களை தூக்கி பிடிக்கிறார்கள். பாஜக அப்படி கிடையாது. நாங்கள் அனைத்து மதத்தையும் மதிக்கிறோம், அனைத்து மதத்தினுடைய அந்த கொண்டாட்டங்களில் நாங்கள் பங்கெடுத்துக் கொள்கிறோம் என்ற அடிப்படையில் தான் பாரதிய ஜனதா கட்சி அந்த இஃப்தார் நோன்பு துறப்பு நிகழ்ச்சியை நடத்தியதே தவிர, நாங்கள் ஒரு நோன்பு திறப்பில் எங்கள் அண்ணாமலை அவர்கள் கஞ்சி குடிச்சிட்டா எல்லா இஸ்லாமியர்களும் ஆஹா பிஜேபியில் கஞ்சி குடிச்சிட்டாங்கன்னு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னா அப்போ இஸ்லாமியர்கள் முட்டாளான்னு நான் கேட்குறேன். இஸ்லாமியர்களை முட்டாள் என்று திமுக கருதுகிறது. அதனால தான் அவர்களை மூளைச்சலவை செய்து வைத்திருக்கிறார்கள். நாங்கள் என்ன நினைக்கிறோம், உங்கள் மதத்தையும் நம்பிக்கையும் உங்களுடைய வழிபாட்டு முறையும் கொண்டாட்டங்களையும் நாங்களும் மதிக்கிறோம் என்பதின்
ஒரு அளவீடாக இதை வைத்திருக்கிறோமே தவிர நாங்கள் உங்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இஸ்லாமிய சமூகத்துக்கு என்னவெல்லாம் நன்மைகளை செய்திருக்கிறார் என்று பட்டியலிட்டு உங்களுடைய நம்பிக்கையை பெற்று அதன் மூலமாக ஆட்சி அமைக்க வேண்டும் என்று நினைப்போமே தவிர நோன்பு கஞ்சி குடிச்சிட்டு நாங்கள் அதனால் உங்கள் ஓட்டை வாங்கிடுவோம் நினைக்க மாட்டோம். அது முட்டாள்கள் மூடர்கள் திமுகவினர் வேணா அப்படி நினைக்கலாம். ஆனால் திமுகவுக்கு வருங்காலத்தில் இஸ்லாமியர்கள் போட மாட்டாங்க. இவர்கள் எல்லோரும் ஏமாற்று பெறுவர்களையும் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. பாஜக தன்னுடைய நிலைப்பாட்டு, தன்னுடைய கொள்கை, தன்னுடைய சித்தாந்தத்தை விட்டு கொடுக்காமல் சிறுபான்மை சமூகத்தை உண்மையாக பாதுகாக்கும் அரணாக, குறிப்பாக அவர்களின் வளர்ச்சியில் அக்கறை உள்ளதாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிறோம். இஃப்தார் நிகழ்ச்சி பிற மதங்களையும் மதிப்போம் என்பதற்கான அளவீடாக பார்க்கிறோமே தவிர அதை வாக்கு வங்கி அரசியலை நாங்கள் பார்க்கவும் மாட்டோம். சார், அடுத்தபடியாக நம்ம இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து அர்ஜென்ட்டாக வந்து டெல்லி போயிருக்காரு சார். அமித்ஷாவை மீட் பண்ணுறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அதிமுக பாஜக கூட்டணி உறுதி ஆயிடுச்சா? அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகி விட்டதா என்பதை ஒன்று அதிமுக தரப்பில் அந்த கட்சியினுடைய கழக பொதுச் செயலாளர் ஐயா இபிஎஸ் அவங்க சொல்லணும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லணும். அவர் இது வரைக்கும் எதுவுமே சொல்லலை. அல்லது அதிகாரப்பூர்வமாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒன்று தேசிய தலைமை சொல்லணும், அல்லது எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அறிவிக்கணும். அவர் இந்த நிமிஷம் நான் பேசும் வரைக்கும் அப்படி ஒரு அறிவிப்பு வரலை. அப்படி இருக்கும் பொழுது யூகங்களுக்கு என்னால் எப்படி பதில் சொல்ல முடியும்? யூகத்திற்கு பதில் சொல்வது என்பது தவறானது மட்டுமல்ல, கட்சியினுடைய கொள்கை நிலைப்பாட்டுக்கு எதிரானது. அதனால் முறைப்படி அதிமுகவோடு கூட்டணி இருக்கு என்று எங்களுடைய மாநில தலைவர் அறிவித்தாலோ, அல்லது ஐயா இபிஎஸ் அவர்கள் பாஜகவோடு கூட்டணி இருக்கிறது என்று அறிவித்தாலோ தான் நாங்கள் அதை பேச முடியுமே தவிர ஊடகங்களுடைய அந்த பசிக்கு நாங்கள் இரையாக தயாரில்லை. பொறுத்திருப்போம். திமுக என்ற நாசகர ஆட்சியை தமிழகத்திலிருந்து தூக்கி எறிய வேண்டும் என்றால் ஒரு பலம் தேவைப்படுகிறது. அது எல்லோரும் ஒருங்கிணைக்க வேண்டும். சில கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் பெரிய இழப்பு தமிழக மக்களுக்கு வந்துவிடக்கூடாது என்றால் கருத்து முரண்பாடுகளை ஒரு பக்கம் வைத்து கொண்டு நாம் தேச நலனுக்காக, தமிழர்களின் நலனுக்காக, தமிழர்களின் வளர்ச்சிக்காக ஊழல் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய சாராய ஆறுகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த அயோக்கியர்களை விரட்டுவதற்காக ஒன்று கூட வேண்டும் என்ற நல்ல நோக்கம் எல்லோரிடத்திலும் இருக்கிறது. நல்ல செய்தி வரும் என்று நாங்களும் காத்திருக்கிறோம். ஓகே சார். சார், உங்களை அற்புதமான கருத்துக்களை இளைய பாரதம் பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள்.